டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். கேரட் எட்வர்ட்ஸ் இயக்கத்தில் ஸ்கார்லெட் ஜான்சன் முதன்மை கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் சீரீஸில் 6 பாகங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு கதைகளாக இருக்கும். அதே போல் தான் இதுவும் இருக்குது. ஆனால் இந்த கதை வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் படங்களில் நிறைய இதில் வந்து பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. அதாவது ஒரு தீவுக்கு மருந்தை தேடி போவாங்க. அங்கே வித்தியாசமான ஜந்துக்கள் இருக்கும். அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்டாகவும் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே காமிச்ச பழைய டைனோசர்ஸ் இல்லாமல் புது விதமான கிராஸ் பிரீட் டைனோசரை இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஈக்குவடார்ன்ற ஒரு தீவில் இப்போ கதையின்படி 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச்சில் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் ப்ரீச் ஏற்பட்டுருது. அதனால் அங்கே இருக்க அந்த கிராஸ் பிரீட் டைனோசர்ஸை எல்லாருமே விட்டுட்டு அந்த ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போது 17 வருஷத்துக்கு பிறகு டைனோசர் அந்த கால வெப்பநிலை காரணமாக அங்கே ஏற்கனவே பழைய படங்களில் வந்த மாதிரி டைனோசர் உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தது. கால வெப்ப காரணமாக டைனோசர்கள்லாம் இறந்து போயிடுது. இப்போது இந்த ஒரு தீவில் மட்டும்தான் டைனோசர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2 டசன் டைனோசர்ஸ்லாம் இருக்குன்றாங்க. இப்போது மருத்துவ ரீதியாக, அதாவது ஒரு இருதய சிகிச்சைக்கு தேவைப்பட மருந்துகள் இந்த டைனோசர்ஸ் மூலமாக கிடைக்குன்றதுக்காக ஒரு சர்டன் குரூப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த தீவுக்கு போகிறாங்க. அதாவது ஸ்கார்லெட் ஜான்சன் தலைமையில். அதே போல் இன்னொரு வந்து அப்பா, அவர் பொண்ணு, அப்புறம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சி, இவங்க வந்து தற்செயலாக அந்த தீவில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த குரூப் எல்லாருமே எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான கிராஸ் பிரீட் டைனோசர்ஸை பார்க்குறாங்க, இதை நோக்கி தான் கதை நகருது. படத்தோட மைனஸ், பொதுவாகவே டைனோசர்ஸ் படம்னாலே நிறைய டைனோசர்ஸ் வரணும், நம்மளை மிரட்டணும் அப்படின்றது தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் மற்றும் குழந்தைகள் விரும்புவாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகர்றதுனால இதுவே ஒரு படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் வந்து கதை வந்து சூடு பிடிக்குது. டைனோசர்ஸ் வருது. அதே போல் கடலில் மோசோசரஸை வந்து பல பாகங்களை வந்து சும்மா கேமியோ மாதிரி பெரிதளவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பயங்கரமாக மிரட்டுது. அதே போல் அடுத்தடுத்த புது வகையான டைனோசர்ஸையும் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாகங்களையும் இந்த மாதிரி புது வகையான டைனோசர்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடை சூடு பிடிச்சதுக்கப்புறம் இந்த டைனோசர்ஸ் மிரட்டுறது, அட்டாக் பண்ண வர விதம், இதுவே நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து நமக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்துருக்காங்க. இது பழைய ஆஸ் யூஷுவல் கதையினாலுமே ஒரு புது விதமான டைனோசர் பார்க்குற அனுபவம் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும்.